ஹாய் ஹலோ கேஸ் நம்ம இலக்கிய சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரொமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா முக்கியமாக நம்ம இலக்கியம் சரி நம்ம அஞ்சலும் சரி ஏட்டிக்கு போட்டியாக தான் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம இலக்கியம் எவ்வளோ தான் விட்டு கொடுத்து போனாலும் இந்த அஞ்சலி கொஞ்சம் கூட ஏற்றுக்கிற தன்மையை கிடையாது. இவள் போன போதுன்னு அவங்களும் விட்டு விட்டு பார்த்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னாக்கா இந்த இலக்கியா இப்போ அஞ்சலியோட சாப்டரை மொத்தமாக முடிக்கணும், இல்லைனா அவள் நம்மளுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையாக அமைஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் கையில் மிரட்டி இதுனாங்க இல்லை, அதெல்லாம் ஒரு சிசிடிவி கேமரா பதிவாயிருக்கு. அது இப்போ போயிட்டு என்ன பண்ணாங்க, இந்த அஞ்சலி இந்த இலக்கியாவை ஆட்டி விட்டாங்க இல்லையா. அதே மாதிரி எவிடன்ஸ் இவ பண்ண எல்லா தப்புக்கும் அங்கங்கே போயிட்டு எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டாங்க. கலெக்ட் பண்ணி என்ன பண்ணாங்கனாக்கா இது எல்லாருமே யார் கையில் காட்டுமோ அவங்க கையில் காட்டிட்டாங்க. இப்போ டாக்டரே போயிட்டு இந்த சிசிடிவி கேமரா ஆதாரத்தை காட்டணும். நம்ம கார்த்திக் இந்த விஷயம் தெரிஞ்சதும் நம்ம அஞ்சலியை சும்மா வைக்கக்கூடாது, இவ பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே நம்ம கார்த்திக் காட்டிட்டாங்க. இப்போ டாக்டர் காட்டினதும் நம்ம கார்த்திக் என்ன பண்ணாருக்கா பலார்னு நம்ம அஞ்சலி கன்னத்தில் அடிச்சிடுறாங்க. என்னடா இது அப்படின்னு கேட்டாக்கா ஏன் என்ன அடிச்சுங்க அப்படின்னு இதை பாருடி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டதுக்கு நம்ம அஞ்சலிக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறேன்னு தெரியல. இப்படி வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி, அந்த ஒரு நேரத்தில் நம்ம கார்த்திக் என்ன பண்ணாருனாக்கா இனிமேல் நீ எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, நான் உனக்கு புருஷனும் கிடையாது, இந்த ஒரு வீட்டில் உனக்கு இடன்றது கிடையவே கிடையாது, வெளியே போடி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் சொல்லிடுறாரு. சொன்னதுமே நம்ம அஞ்சலிக்கு கையும் ஓடல காலும் ஓடல, இப்படி வசமாக சிக்கிக்கிட்டோம், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு நேரத்தில் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னாக்கா இவ இது மட்டும் பண்ணியிருக்க மாட்டா, இன்னும் என்னென்ன பண்ணியிருப்பாளோ, இவெல்லாம் ஒரு குடும்பத்தை பொம்பளையோ அப்படின்னு கேட்க நம்ம கார்த்திக் செம கோவம் என்ன பண்ணாங்க, கழுத்தில் இருக்கிற தாலியை பிச்சு எறிஞ்சிட்டாங்க. இதுக்கு மேலே இவ என் பொண்டாட்டியே கிடையாது, இவ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க வீட்டை விட்டு துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அந்த இலக்கிய அண்ணியை பற்றி தப்பு தப்பாக சொல்லுவேன், ஆனால் அவங்க இல்லை இல்லைன்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க தான் போய் சொல்லுவாங்க. உன் மேலே தேவையில்லாத பழியை தான் தூக்கி போடுறாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ பண்ண எல்லா விஷயமும் இப்போ ஆதாரமாக மாட்டிக்கிச்சு. இப்போ தான் தெரியுது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னிக்கையில் நான் தேவையில்லாமல் மூஞ்சில் அடித்த மாதிரி நேர டைம் நடந்துட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் முட்டாளாக அவங்க கையில் தேவையில்லாமல் சண்டை போட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நம்ம அஞ்சலி வசமாக வசிக்கிட்டாங்க இல்லையா, இவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை மட்டும் பத்தாது, இவங்களை தூக்கி ஜெயிலில் வச்சு ஜெயில் கம்பி என்ன வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஜெயில் களி தின்ன வைக்கணும். அப்போ தான் கஷ்டன்றது என்னன்னு தெரியும், மற்றவங்களை பிரச்சனையில் இழுத்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.